பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது, இருக்கலாகாது. இந்த நாளினுடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவனுடைய நடைமுறையாக கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக என்று. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு நபரை வேலைக்கு அமர்த்தும் போது கடினமாக வேலை வாங்கி 2 நாள் வேலையை ஒரே நாளில் செய்து முடித்து நமக்கு வந்த நபரை, வேலைக்கு வந்த நபரை, நமக்கு கூலிக்கு வந்த நபரை, அவரை நாம் கடினமாய் வேலையிடக்கூடாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவருக்கு நாம் எவ்வளவு நாம் சம்பளம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ற நியாயமான முறையில நாம் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிறனை ஒடுக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல நேரங்கள்ல இந்த நமக்கு ஒரு பார்ஷியாலிட்டி, ஒருவருக்கு ஒரு விதமாய் மற்றவருக்கு ஒரு விதமாய் நாம் அவர்களை வழி நடத்துவது அப்படி இருக்கக்கூடாதுங்க. there should be a justice. நம்ம வாழ்க்கையில தேவன் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அந்த நியமத்தின்படி நாம் அவர்களை வழி நடத்துமாம். கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. அடுத்தவங்க சொத்து நமக்கு வேண்டாம். என்றைக்குமே கர்த்தர் நமக்கென்று என்ன கொடுக்கிறாரோ அதை நாம் ரம்மியமாய் வாழ்ந்து, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் இருக்கலாகாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் வேலை செய்வத கூலியை அன்றன்றைக்கு வேலை சம்பளத்துக்கு அமர்த்துவோம் என்றால் அன்றைக்கு சூரியன் அஸ்தமிக்கும் போது அவர்களுக்கு செலுத்த வேண்டுமா. இன்றைக்கு அந்த கூலியை நாளை கொடுக்கலாம், அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம், 2 முறை நடக்க வச்சு கொடுக்கலாம். நமக்கு நிறைய தேவை இருக்குது, இன்னும் நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, பணம் தேவை. அவன் தானே, அவன் என்ன மிஞ்சி போனா என்ன பண்ற போறான், நான் என்னைக்கு கொடுக்குறேன்னு அன்னைக்கு தான் கூலியை வாங்க முடியும். அந்த மாதிரி நினைக்கூடாதுங்க. எனக்கு அன்பானவர்களே, கூலிக்கு நான் வேலை அமர்த்தினால் அன்று பொழுது சாயும் போதே அவர்களுக்கு வேண்டிய நியாயமான கூலியை கொடுப்பா என்றால் உங்கள் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த புதிய நாளிலே நல் சிந்தனையாக, பிறனை ஒடுக்க மாட்ட ஆண்டவரே, பிறனுடைய சொத்தை நான் கொள்ளையிட மாட்ட ஆண்டவரே, கூலிக்காரனுடைய கூலியை நான் விடியற்காலம் மட்டும் இல்லாதபடி என் வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த இந்த நாள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்கள் தலைமுறைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்க தெய்வீக அனுக்கிரகம் இருப்பதாக. இயேசுவே, ஆண்டவரே, பிறனை ஒடுக்காதபடி கொள்ளையிடாதபடி கூலிக்காரனுடைய கூலியை நாங்கள் ஆண்டவரே அன்றைய தினமே செலுத்த தேவனங்கள் கிருபை தருவீராக. அப்பா, உம்முடைய நீதி எதுவோ அந்த நீதியின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.